வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் கிளாடியா. இன்னைக்கு நம்ம டுட்டோரியலில் என்ன டூல் பார்க்க போகிறோன்னா டாட்ஜ் டூல், பர்ன் டூல், ஸ்பாஞ்ச் டூல். இந்த 3 டூல் வச்சு நார்மலாக இருக்கவங்களோட ஃபோட்டோவை எப்படி ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுக்காக நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். pexels.com PEXCLS.com pexels.comன்ற வெப்சைட்டில் இருந்து ஒரு மாடலோட இமேஜ் எடுத்திருக்கேன். இமேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற மாதிரி வித் அண்ட் ஹைட் செட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட இமேஜை நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு வேணுன்ற வித் அண்ட் ஹைட் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த இமேஜை டூப்ளிகேட் பண்ணியிருக்கேன். Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அந்த லேயரை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சாஃப்ட் லைட் அப்படின்ற ஆப்ஷன் எடுத்திருக்கேன். லேயரை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளெண்டிங் ஆப்ஷன் வரும். அதில் போய் கூட நீங்கள் பிளெண்ட் மோடில் சாஃப்ட் லைட்டுன்ற ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு டாட்ஜ் டூல் ஷார்ட்கட் கீ ஓ இந்த டூல் எடுத்துட்டு எந்த இடத்துல நீங்கள் இமேஜை ஹைலைட் பண்ணி காமிக்கணுமோ அங்கே வச்சு ட்ராக் பண்ண போகிறீங்க. அதுக்கு முன்னால் ரேஞ்சில் போயிட்டு ஹைலைட், மிட் டோன்ஸ், ஷேடோஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கணுன்னா ஹைலைட்டுன்ற ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. எக்ஸ்போஷர் எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த எஃபெக்ட் அப்ளை ஆகணுமோ அதை நீங்கள் அந்த ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்கள் ஃபோட்டோவில் ஜஸ்ட் ட்ராக் பண்ணுங்கள். இந்த இமேஜ் ஆல்ரெடி நல்லா ஒயிட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் ஃபோர் ஹெட்டில் கொஞ்சம் டார்க்கனிங் இருக்கிறதுனால இந்த இமேஜ் நான் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஃபோர் ஹெட்ஸ் அப்புறம் தின்னில் பார்த்தீங்கன்னா லிப்ஸ்க்கு கீழே லைட்டாக பிளாக் ஷேடோ இருக்குது. அங்கேயே நான் எடுத்து ட்ராக் பண்ணுறேன். நீங்கள் ஒர்க் பண்ணும்போது Ctrl++ கீ கொடுத்துக்கோங்க. கொடுத்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஒர்க்கிங் மோடுக்கு டேப் கீ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக எடிட்டிங் மோட் வந்துடும். இந்த மாதிரி உங்கள் ஸ்கின்னில் எந்தெந்த இடத்துல நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்கணுமோ அங்கே டாட்ஜ் டூல் வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நார்மலாக உள்ள ஃபோட்டோக்கும் நம்ம எடிட் பண்ண ஃபோட்டோக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம பர்ன் டூல் பார்க்க போகிறோம். பர்ன் டூல் எதுக்கு அப்படின்னா பிளாக்கனிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக. இந்த பர்ன் டூல் நான் எடுக்கிறதுக்கு முன்னால் இப்போ ஐஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக பிளாக்கனிங்காக இருக்குது. அதனால் அகெயின் நான் டாட்ஜ் டூல் எடுத்துகிட்டு ஐயில் ஒயிட் கலர் ஏரியாவில் ட்ராக் பண்ணுறேன். ஐஸ்க்கும் நம்ம இப்போ ஒயிட்டனிங் எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பர்ன் டூல் பார்க்க போகிறோம். பர்ன் டூல் எதுக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா? பர்ன் டூல் எதுக்கு அப்படின்னா பிளாக்கனிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு. இப்போ பர்ன் டூல் எடுத்துகிட்டு ரேஞ்சில் மிட் டோன் செலக்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்போஷர் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோட்டோவில் எந்த இடத்துல பிளாக்கனிங் எஃபெக்ட் வேணுமோ அங்கே கொடுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட்டு ஸ்பாஞ்ச் டூல் எடுத்திருக்கேன். ஸ்பாஞ்ச் டூல் எதுக்கு அப்படின்னா, உங்களோட ஃபோட்டோ வந்து ஒன்று பிளாக் ஸ்கேல் எஃபெக்ட், அதாவது டீசேச்சுரேஷன் எஃபெக்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா ஃபோட்டோவை ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். இப்போ டீசேச்சுரேட் எடுத்து ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து பிளாக் அண்ட் ஒயிட் எஃபெக்டில் காமிக்கும். சேச்சுரேட்டுன்ற ஆப்ஷன் எடுத்து ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் இன்னும் ஹைலைட் பண்ணி காமிக்கும். இப்போ நான் இந்த ஃபோட்டோவில் கொஞ்சம் ஏரியா நான் டீசேச்சுரேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ரிமைனிங் வந்து சேச்சுரேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக இருக்கும். ஹேட் மேலே வச்சு கூட நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு சாம்பிளுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ரீ இமேஜஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். pexel.com இந்த மாதிரி வெப்சைட்லாம் இருக்குது. ஓகே, நம்ம ஃபுல்லாக அந்த எடிட்டிங் ஒர்க் முடிச்சாச்சு. இதே மாதிரி நீங்கள் உங்கள் ஃபோட்டோவில் எடுத்து ஒர்க் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொல்லித்தர ஒவ்வொரு டூல்ஸும் நீங்கள் எடுத்து ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஃபோட்டோஷாப் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய வீடியோஸ்க்கு லைக் கொடுங்க. இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை